2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தையே ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய பேரரசு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடலை கடந்து ஒரு சிறிய நிலப்பரப்பை தேடி வந்தாங்க. அந்த பேரரசு எது தெரியுமா? அந்த சிறிய நிலப்பரப்பு எது தெரியுமா? அது இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க தமிழ்நாடு. இது உங்களுக்காக மறைக்கப்பட்ட வரலாறு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம வீடியோ ஃபுல்லாக வாட்ச் சுமார் கிமு 753 இன்னைக்கு இருக்க இத்தாலியில் ரோம்ன்ற ஒரு சின்ன நகரம் உருவானதாக பல வரலாறு கதைகள் சொல்லுது. அந்த சின்ன நகரமாக உருவான ரோம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பேரரசுகளில் ஒன்றா உருமாறிச்சு. அப்படி உருமாறின பேரரசு ஐரோப்பா, வடக்கு ஆப்பிரிக்கா, அப்புறம் மேற்கு ஆசியா வரைக்கும் பெருசாக பரவி விரிஞ்சு வந்துட்டு இருந்தது. இவ்வளவு பெரிய பேரரசுக்குன்னு தனி சிறப்புன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அவங்களுடைய இராணுவம் யாரும் தளர்க்க முடியாத ஒரு பெரிய இராணுவமாக இருந்தது. ரொம்ப வலிமையாக இருந்தாங்க. சாலைகள், பாலங்கள், நீர் வழங்கும் அமைப்புகள்னு அவங்களுடைய அறிவியல் பூர்வமான நிறைய ஆராய்ச்சிகளும் வளர்ந்துட்டே போச்சு, சட்டங்களும் வளர்ந்துட்டே போச்சு, நிர்வாக அமைப்புகளும் வளர்ந்துட்டே போச்சு. பல சாதனைகளை படைச்சிட்டு வந்தாங்க ரோமானியர்கள். அது சரி, அவ்வளோ பெரிய பேரரசு எதுக்காக ஒரு சின்ன நிலப்பரப்பு, அதாவது நம்ம தமிழ்நாட்டை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடலை கடந்து வந்து அடையணும், தேடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். அது ஒரு பொருள். தங்கம் அல்ல, வைரம் அல்ல, வைடூரியங்கள் அல்ல, அது மிளகு. நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க மிளகு தான் காரணம். என்னடா மிளகா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி அது மிளகாய் கிடையாது, மிளகு. அந்த காலகட்டத்தில் மிளகு அப்படின்றது தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற எந்த ஒரு நாடுகள்லையும் வளரவே இல்லை, அதிகமாக உற்பத்தியும் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மிளகுல அவ்வளவு நற்குணங்களும் மருத்துவ நன்மைகளும் உள்ளடங்கியதுனால அங்கிருந்து நம்மளுடைய தமிழ்நாடு தேடி வந்தாங்க. சரி, அது எப்படி எடுத்துகிட்டு போனாங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து போர் புரிஞ்சு எல்லாரையும் தோக்கடிச்சு எடுத்துகிட்டு போனாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அவங்க அவ்வளோ பெரிய அரசாக இருந்தாலும், அவங்க நினச்சிருந்தாலும் தமிழ்நாட்டை அன்னைக்கு தோக்கடிச்சிருக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்க சேர சோழ பாண்டியர்கள். சேர சோழ பாண்டியர்களின் வீரத்தை பார்த்து இவங்களை தோக்கடிக்கிறது ரொம்ப கடினமானதுன்னு நினச்சி வணிக தொடர்பு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நட்பு நாடாக தமிழ்நாட்டு கூட கைகோத்தாங்க. அப்படி கைகோத்து தமிழ்நாட்டிலிருந்து மிளகை கொண்டு போனாங்க. அது சரி, மிளகு கொண்டு போயிட்டாங்க. மிளகுக்கு பதிலாக தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுமா? தமிழ்நாட்டிலேருந்து மிளகை வாங்கிக்கிட்டு அவங்க அதுக்கு பதிலாக வைரம், வைடூரியம், தங்கம் அப்படின்னு சொல்லி விலை மதிக்க முடியாத பொருட்களை கொடுத்து அந்த கருப்பு தங்கத்தை தமிழ்நாட்டிலிருந்து பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என்னடா கதை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இதற்கான ஆதாரம் பல இடங்களில் கிடச்சிருக்கிறதாகவும் தமிழ்நாட்டிலையும் பல இடங்களில் கிடச்சிருக்கிறதாகவும் பல ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ரோமானியர்கள் வந்து போனதுக்கான ஆதாரம் மண்ணுக்கடியில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கு. அதை பற்றின வீடியோ வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோன்னு கமெண்ட் பண்ணிடுங்க.